பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பிரம்மோஸ் ஏவுகணைகள் சிறப்பாக செயல்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதனால் தற்போது பல்வேறு நாடுகளில் பிரம்மோஸ் ஏவுகணைக்கான தேவை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்னோவில் உள்ள தேசிய முதுகலை கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் 14 நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை கேட்டுள்ளதாகவும் லக்னோவிலிருந்து அவை ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு உத்தரப்பிரதேசத்தின் பங்கு அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பயணிகள் ரயில் பெட்டிகளில் சோதனை அடிப்படையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் குற்றங்கள், மோசடிகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துவதன் முன்னேற்றம் குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ஆய்வு செய்தனர். அனைத்து ரயில் பெட்டிகளிலும் தரம் வாய்ந்த கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். அதிவிரைவு ரயில்களில் குறைந்த வெளிச்சத்திலும் தரமான காட்சியை பதிவு செய்யும் வகையில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்யுமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேலும் இதில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தினார். பழனியில் சுவாமி தரிசனம் செய்த மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் போகர் சந்நிதிக்கு சென்று வழிபட்டார். அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார். மத்திய இணையமைச்சருடன் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.